ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஜோனில் டாப் கல்லூரியில் சீட் இருக்கா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்ஃபார்மாக எங்கே கிடைக்கும், அதாவது ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு கன்ஃபார்மாக எங்கே கிடைக்கும் சீட்ஸ். ஸோ நான் டயர் 1 கல்லூரியிலேருந்தே நான் எடுத்திருக்கிறேன், மிகப்பெரிய கல்லூரியிலேருந்தே எடுத்திருக்கிறேன். எஸ்சி எஸ்டி சீட் இருந்தால் கூட விட்டுறாதீங்க. எஸ்சி எஸ்டி சீட் மாணவர்கள் நீங்கள் டாப் டயர் 1லேருந்தே கண்டிப்பாக பார்க்கணும். வேகன்சிஸ் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பயோடெக்கு, சிவிலு, மெக்கானிக்கலு, அப்புறம் கெமிக்கலு, ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கும், ஒளிஞ்சிருக்கும், நம்ம கண்டுக்காம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்கள் டயர் 1ல் பாருங்கள், இருக்காது. இல்லைன்னா டயர் 2ல் பாருங்கள், இருக்காது. டயர் 3ல் இருக்கும். டயர் 2ல் மேபி மெக்கானிக்கல் சிவில் இருக்கலாம். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இங்கே லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் நான் கொடுத்துருக்குறேன் ஆர்டர் வைஸ். ஸோ சென்னை, கோயம்புத்தூர் மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டேன், ஆனால் சென்னை, கோயம்புத்தூர் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இங்கே சொல்ல போகிறேன். ஸோ இந்த கல்லூரிகள் எல்லாமே பெஸ்ட்டு கொடுக்குற கல்லூரி தான், பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் டாப்லேருந்து பாட்டம் வர 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 என்னெல்லாம் கோயம்புத்தூர் உங்களுக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நான் போட்டிருக்கேன், என்னெல்லாம் சென்னையில் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னும் ரொம்ப கீழே போக முடியாது, ஏன்னா காலேஜஸே இல்லை கோயம்புத்தூரில். டயர் 1 டயர் 2 கல்லூரியில் பெரும்பாலும் முடிந்து விட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுகள் இருக்குது, சிஎஸ்சி, இசிஇ முடிஞ்சிச்சு. பட் பயப்படாதீங்க, கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஒரு சில கல்லூரிகள் இருக்குது, அதை நான் காட்டுறேன். சென்னை ஜோன்லேயும் அப்படி தான், டயர் 1 டயர் 2ல் முடிஞ்சினாலும் டயர் 3 ஜோன்லேயும் இருக்கும். மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் நீங்கள் படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நல்ல கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் இருக்கும். நீ மெக்கானிக்கல் எடுத்தாலும், பயோடெக் எடுத்தாலும், சிவில் எடுத்தாலும், கெமிக்கல் எடுத்தாலும், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் எடுத்தாலும், எது எடுத்தாலுமே நீ வந்து என்ன கல்லூரி படிக்கிறது தான் முக்கியம். அந்த கல்லூரியில் போயிட்டீங்கனாலே அட்லீஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கிடைக்குதுல்ல, அதுக்காக தான் நான் வந்து என்ன இருந்தாலும் நீ டாப் கல்லூரியில் வெயின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் லிஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னை ஜோன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கவுன்சிலிங் கோடு 1 சிஇஜி கேம்பஸ். இதில் என்ன சார் இருக்க போகுது, கன்ஃபார்மாக இருக்காது. ஒரு சீட் இருந்தால் கூட விடாது. எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸில் இருக்கலாம் எஸ்சி எஸ்டிக்கு. அடுத்த எஸ்எஸ்என்ல இருக்காது. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்காது. ராஜலட்சுமி இருக்காது. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்காது. ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இருக்கலாம். மரைன் இருக்கலாம், மரைனுக்கு வேறு ப்ரொசீஜர், பட் இருக்கலாம். லாயல் ஐகாம் இருக்காது. ஆர்எம்கே கண்டிப்பாக இருக்காது. ஆர்எம்டி கண்டிப்பாக இருக்காது. சென்ட் ஜோசப்பில் இருக்கலாம் மெக்கானிக்கல் சீட். சாய்ராம் இருக்காது. சவிதா கண்டிப்பாக இருக்காது. அக்ரி வச்சுருந்தாங்கன்னா இருக்கும், கன்ஃபார்மாக பார்க்கலாம். அழகப்பா செட்டியார் பட் எஸ்சி எஸ்டியில் இருக்கலாம். இந்த 3 கல்லூரியிலையும் செக் பண்ணிக்கோங்க. அழகப்பா செட்டியாரில் எஸ்சி எஸ்டி இருக்கலாம். பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வராலையும் எஸ்சி எஸ்டி இருக்கலாம். அடுத்து பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவனில் சிஎஸ்சி இருக்கும். மேபி ஓசிபிசி இல்லாமல் இருக்கலாம், பார்க்கலாம். ஜேஎன்என் இன்ஸ்டியூட்டில் எல்லாமே இருக்கிறாக்கு வாய்ப்புகள் இருக்குது, பாருங்கள். அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் எஸ்சி எஸ்டி இருக்கும், எம்பிசி சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்லையும் எஸ்சி எஸ்டிக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஜேபிஆர்லையும் அப்படி தான், கேசிஜிலையும் அப்படி தான், வேல்டெக் மல்டிடெக்லையும் அப்படி தான், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லையும் அப்படி தான். இது எல்லாமே டயர் 2. எஸ்ஆர்எம் வள்ளியம்மையும் அப்படி தான், எல்லாமே ஆல் ஓவர் மோஸ்ட்லி முடிஞ்சிருக்கும். வேலம்மாள் இன்ஜினியரிங் இதுவும் அப்படி தான். ஜேபிஆர் இன்ஸ்டியூட் எஸ்சி எஸ்டிக்கு எம்பிசிக்கு இருக்கலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 1413 கண்டிப்பாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கண்டிப்பாக இருக்கும். இதில் தானிஷ் அகமத் படப்பை அட்டானமஸ் சென்னை தானிஷ் 1424 இதுலேயும் இருக்கும். வேல்டெக் ஹைடெக் இதுலேயும் இருக்கலாம். எஸ் இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. வேல்டெக் ஹைடெக்லேயும் முடிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, மேபி எம்பிசி சீட் இருக்கலாம். எதுலையாவது பெரிய இன்ஸ்டியூட்டில் இருக்கும் கண்டிப்பாக. ஜெருசலமில் இருக்க வாய்ப்பு கம்மியாது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் இருக்கலாம். 1207 கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கலாம். 1431 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானியில் இருக்கலாம். 1301 முகமது சத்த கண்டிப்பாக இருக்கும். 3787 மேம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே அட்டானமஸ் தான், மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1126 சென்ட் பீட்டர்ஸில் இருக்கலாம். 1123 கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கலாம். 3 கண்டிப்பாக இருக்கும், இருக்கலாம் இல்லை கண்டிப்பாக இருக்கும். 3829 மேம் எம்ஏஎம் திருச்சிராப்பள்ளி கண்டிப்பாக இருக்கலாம். இதுவும் திருச்சி ஜோனில் வருது, சாரி. அடுத்து 1238 ஜிஆர்டியில் இருக்கலாம். அடுத்து 1202 டிஎம்ஐயில் இருக்கலாம். 1310 மிஸ்ரிமால் நவுஜி மவுண்ட் இது நான் அட்டானமஸ் இதுலேயும் இருக்கலாம். 1225 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதுலேயும் இருக்கலாம். அடுத்து வந்து கற்பக விநாயகா அதுலேயும் இருக்கலாம். 1225 லாயல் இன்ஸ்டியூட்டில் இருக்கலாம். 1026 யூனிவர்சிட்டி கேம்பஸ் காஞ்சிபுரம் இருக்கலாம்.
1325 சென்ட் ஜோசப்பில் இருக்கும், 1339 மகாலட்சுமி டெக்னிக்கல் கேம்பஸில் இருக்கும், 1318 டிஜேயில் இருக்கும், 1319 தங்கவேலில் இருக்கும், 1228 ஆல்ஃபாவில் இருக்கும், 1219 ஸ்ரீ முத்துக்குமார் இன்ஸ்டியூட்டில் இருக்கலாம், 1221 ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், 1222 பிபி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கும், 1213 எஸ்கேஆரில் இருக்கும், 5942 அல்ட்ரா காலேஜில் இருக்கும், சாரி அல்ட்ரா வந்து மதுரை. ஸோ 1523 குளோபல் இன்ஸ்டியூட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது இருக்கலாம். இது சேலம் டிஸ்ட்ரிக்ட் தாகூர். 3019 யூனிவர்சிட்டி கடலூரில் இருக்கலாம், 1420 தாகூர் சென்னையில் இருக்கலாம். அடுத்தது ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் 1217 இருக்கலாம், 303 அஞ்சலையம்மாள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம், 1501 ஆதி பராசக்தி ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம், 1411 மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், 1416 ஜெயா சக்தியில் இருக்கும், 1233 ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் இருக்கும், 1405 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை இருக்கும், 1133 அன்னை வேளங்கண்ணஸ் சென்னை இருக்கும், 1125 பிஎம்ஆர் காலேஜ் இருக்கும், 1115 ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், 1106 ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், 1101 ஆலி முகமது காலேஜ் இருக்கும், 1116 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருவள்ளூரில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 60 கல்லூரிகள் சென்னையில் நான் கொடுத்துருக்குறேன். நான் சொன்னது இதிலிருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும், எல்லா சிஎஸ்சி சீட்லேருந்து இருக்கும். சரிங்களா? எதுலேருந்து பாருங்கள் நான் காட்டுறேன். இங்கிருந்தே இருக்கும். எம்ஏஎம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, இது வந்து திருச்சிராப்பள்ளி ஜோனும் முகமது சத்தாக்லேருந்தே இருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் காலேஜ் சொன்னோனோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கிங்ஸ்லேயும் இருக்கும், நியூ பிரின்ஸ்லேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இருக்கும், பெரியில் இருக்கும், ஜெருசலம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு மேலே வாய்ப்பே கம்மி தான். தானிஷ் அகமத்தில் ஒருவேளை எம்பிசி சீட் இருக்கலாம், சிஎஸ்சி இருக்க வாய்ப்பு கம்மி தான், செகண்ட் பிரான்ச்சஸ் வேணால் இருக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் லிஸ்ட்டு. இதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், இதைபடி நீங்கள் கொடுக்கலாம். கோயம்புத்தூர் ஜோன் பாருங்கள். கோயம்புத்தூர் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். கோயம்புத்தூர் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஹெச்சி காலேஜில் இருக்கலாமா, இருக்காது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆல் ஓவர், ஜிசிடி ஓவர், பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓவர், குமரகுரு ஓவர், ஸ்ரீ ஈஸ்வர் ஓவர், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ். ஸ்ரீ ஈஸ்வரில் மேபி எஸ்சி எஸ்எஸ்டி ஏதாவது ஒளிஞ்சிருக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஓவர், கேபிஆர் மேபி எஸ்சி எஸ்எஸ்டி ஒளிஞ்சிருக்கலாம். பன்னாரிமன் கொங்குவில் எஸ்சி எஸ்சி இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கண்டிப்பாக இருக்குது. சாரிங்க தவறுதலாக இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருச்சு, மறந்துடாதீங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் எஸ்சி எஸ்சி. அண்ணா ரீஜனல் கேம்பஸில் எஸ்சி எஸ்சி இருக்கும். கற்பகம் காலேஜ் இன்ஜினியரிங்கில் எஸ்சி எஸ்சி இருக்கலாம். டாக்டர் மகாலிங்கத்தில் கன்ஃபார்மாக எஸ்சி எஸ்சி இருக்கும். சிவிலில் எம்பிசி சீட்டு கூட இருக்கலாம். 2329 ரத்தினமில் இருக்கும். ரத்தினம் ஆல்மோஸ்ட் ஓவர் தான். கலைஞர் கருணாநிதியும் ஆல்மோஸ்ட் ஓவர். டாக்டர் என்ஜிபி ஆல்மோஸ்ட் ஓவர். 2751 கேஜிஐஎஸ்எல்லையும் ஆல்மோஸ்ட் ஓவர். 2720 ஸ்ரீ சக்தியில் கன்ஃபார்மாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, சிஎஸ்சி தவிர. கேஜிஐஎஸ்எல்ல கூட எஸ்சி எஸ்சிக்கு வாய்ப்பு இருக்குது, ஹெச்ஜிபிலையும் வாய்ப்பு இருக்குது. சிவில் இருக்குது, சிவில் வாய்ப்பு இருக்குது, மெக்கானிக்கல் வாய்ப்பு இருக்குது. 2769 ஜேசிடியில் எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட்டில் வாய்ப்பு இருக்குது, சிஎஸ்சி மட்டும் வாய்ப்பு இல்லை. அடுத்தது 2349 தானிஷ் அகமத் பிச்சனூர் கோயம்புத்தூர், இதுவும் வந்து வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வாய்ப்பு இருக்குது. 2735 கற்பம் இன்ஸ்டியூட் வாய்ப்பு இருக்குது. 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னா எஸ்சி எஸ்சியில் இருக்கலாம். அடுத்து 2357 விஎஸ்பி ஆல்மோஸ்ட் ஓவர், பட் வாய்ப்பு இருக்குது. 2704 சிவில் மெக்கானிக்கல் கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்னது எல்லாமே சிவில் மெக்கானிக்கல் இருக்கும். எங்கே இருந்துன்னா நீங்கள் இங்கிருந்து எடுத்தாலே சிவில் மெக்கானிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது, என்ஜிபிலேருந்து. சரிங்களா? ஓகே. அடுத்தது விஎஸ்பி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வாய்ப்பு இருக்குது, சிவில் மெக்கானிக்கல். 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓவர் தான் நேருவெல்லாம், ஓகேவா? 2741 பிஏ இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, சிஎஸ்சி கிடைக்காது. இப்போ நான் சொல்ல போகிற காலேஜ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்கும், சிஎஸ்சிலேருந்து எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. 2716 ஸ்பார்க் கண்டிப்பாக இருக்கும். 2721 தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2762 ஜான்சன். 2744 ஆதித்யா. 2673 ஸ்ரீ சக்தி காரமடை. 2776 ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ். இதில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, பார்க்கலாம் எதாக இருக்கான்னு. 2749 ஈஷா. அடுத்து 2737 ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ். 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் அட்டானமஸ் தான். 2745 கதிர் இன்ஜினியரிங் காலேஜ். 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங், இதுவும் அட்டானமஸ் தான். 2731 ஆர்விஎஸோட செகண்ட் கேம்பஸ், இதுலேயும் இருக்கலாம். ஆர்விஎஸ் ஆல்மோஸ்ட் ஓவர்ப்பா, மெக்கானிக்கல் சிவில் இருக்கலாம். 2755 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் கேம்பஸ். 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட், இதில் கண்டிப்பாக இருக்கும். 2763 அக்ஷயாவில் இருக்கும். 2368 விஷ்ணுலட்சுமியில் இருக்கும். 2772 சிஎம்எஸ்ல இருக்கும். 2753 பிபிஜி இன்ஸ்டியூட்டில் இருக்கும். அடுத்து 2367 அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கும். 2354 பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டில் இருக்கும். 2360 சுகுணாவில் இருக்கும். 2770 ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக இருக்கும். 2338 ஏஷியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இருக்கும்.
ஸோ கோயம்புத்தூரில் நான் சொல்லிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் தான் இருக்கிற, அதாவது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கிருந்தே சொல்லியிருக்கேன். இங்கிருந்து ஆல்மோஸ்ட் உங்கள் பார்க்லேருந்தே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். மெக்கானிக்கல் சிவில் சீட் இருந்தால் விட்றாதீங்க. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக இங்கெல்லாம் இருக்கும். கம்ப்யூட்டர் சீட் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் மேலே டயர் 1ல் இங்கே பாருங்கள், மகாலிங்கத்துக்கு மேலே எதுவுமே கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் இருக்காது. பண்ணாரிமன் கொங்குடில் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் ஏதாவது இருக்கலாம், ஒளிஞ்சிருக்கலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டி தான் இருக்கும். கண்டிப்பாக எம்பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி இருக்காது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன். வேகன்சி லிஸ்ட் வந்தோன்னே இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு அதர் ஜோன்ஸ் காலேஜும் நான் சொல்கிறேன். ஸோ நல்லபடியாக நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு கவுன்சிலிங்கை கண்டிப்பாக சாய்ஸ் பண்ணி நல்லபடியாக பண்ணுங்கள். தேங்க்யூ.